வெல்கம் டு கேரளத்தின் தமிழன் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு செய்ய போகிறோமா, ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு ஒரு சின்ன ரெசிபி. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா மூணையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். அது கூட கொஞ்சம் தக்காளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது கூடவே முக்கியமாக உருளைக்கிழங்கை சிறிதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிறோன்னா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா கிண்டிக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டிக்கிறோங்க. கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை கொஞ்சம் பதம் திக்காக இருக்கிற மாதிரி செட் பார்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொதிக்க வச்சுட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி. தேங்க்யூ வாட்சிங். கேரளத்தின் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க.